கடைசியாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து, வளர்ச்சியை குறித்து, முன்னேற்றத்தை குறித்து ஒரு வசனம் தந்து முடிக்கிறேன். And even your spiritual growth and your improvement, and I want to give a word of God and conclude this. யூதாவின் புத்தகம் 24ஆம் வசனத்திலே, and even the book of Judah, the 24th verse, வழுவாதபடி உங்களை காக்கவும், and even the Lord who could even keep you, தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். and even in his presence the Lord God is powerful to keep you. யூதாவின் புத்தகம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read the Jude, the 24th verse. வழுவாதபடி உங்களை காக்கவும், வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். வழுவாதபடி உங்களை காக்கிற தேவன், the Lord who could keep you not from falling. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ வழுகி கீழே விழமாட்டாய், உன் ஜீவியம் கட்டி எழுப்பப்படும். Even in our spiritual life you will never sleep and fall away, but your life will be constructed and built up. ஒரு சிறிய சம்பவம் சொல்லுகிறேன். But I want to quote a little incident. சில வருடங்களுக்கு முன்பாக டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்களுடைய மனைவி கார்லே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். And some years back even Billy Graham's wife, and she was traveling in a car. சாலை ஓரத்திலே ஒரு அறிவிப்பு பலகையிலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருந்தது. And on the highway she could find in that signboard something was written. அது எழுதப்பட்டிருந்தது என்ன தெரியுமா? What it was written here now? கட்டுமான பணி முடிந்திருக்கிறது, பொறுமைக்கு நன்றி. கட்டுமான பணி முடிந்தது, பொறுமைக்கு நன்றி. அப்படி எழுதப்பட்டிருந்தது ஒரு பலகையில, ஒரு போர்டுல. And even it is written, and the construction work is over, thanks for your patience. கட்டுமான பணி முடிந்தது, பொறுமைக்கு நன்றி என்று எழுதப்பட்டிருந்தது. And the construction work is over, thanks for their patience. இதை அவர்கள் வாசித்த உடனே அவர்களுக்கு சிரிப்பு. And when she read that, she was laughing within herself. கூட இருந்தவங்களோட சொன்னாங்களா, என்னுடைய கல்லறையில இதே வார்த்தையை எழுதி வைக்க வேண்டும் என்று. கட்டுமான பணி முடிந்தது, பொறுமைக்கு நன்றி. என்னுடைய கல்லறையில இதே வார்த்தையை எழுதி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். And even when I die, even in my tomb, you had to write the same text. 2007ஆம் வருடம் இவர்கள் மரித்தார்கள். And even 2007 she died. அவர்கள் சொன்னபடியே அவர்களுடைய கல்லறையிலே இதே வார்த்தை எழுதப்பட்டது. கட்டுமான பணி முடிந்தது, பொறுமைக்கு நன்றி. And the construction work is over, thanks for your patience. உன்னுடைய ஜீவியம் கட்டுமான பணி முடிந்ததா, அல்லது முன்னேறி கொண்டிருக்கிறதா, அல்லது உன்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, கட்டப்பட்டு வருகிறீர்களா? உங்களுடைய கல்லறையிலே கட்டுமான பணி முடிந்தது என்று எழுத முடியுமா? Even in your life, in your tomb, could it be written, the construction work is over? இதோ கர்த்தருடைய வார்த்தை, வழுவாதபடி உங்களை காக்க அவர் வல்லவர். Even the word of God is powerful to keep you not from falling. அவர் உங்களை கட்டி எழுப்ப வல்லவர். And he is powerful to construct and raise you up. உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாய் முடிக்க அவர் வல்லவர். And he is powerful to make your life victorious. நம்முடைய கைகளை தட்டிக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's clap your hand and praise our God. Hallelujah. Jesus. Jesus. Hallelujah. கடைசி காலம். We are in the last day. கடைசி காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். We are living in the last day. உங்களுடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும். Let your life be raised and built up. கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் காக்க வல்லவர். The Lord is able to keep even to the end. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வல்லவர். And the Lord is able to build your life up. நீங்கள் மரிக்கும்போது, while you die, நாம் மரிக்கும்போது, while we die, கட்டுமான படி முடிந்தது என்ற வார்த்தை எழுதப்பட வேண்டும். let that construction work over and be written. கர்த்தர் அந்த வேலையை நம்மளே செய்ய வல்லவராக இருக்கிறார். The Lord is able to do that kind of work. சுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's praise Him. நம்முடைய துதி ஆராதனை முடிய போகிறது. Even our praising service is going to be over. முழு பலத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். With all strength praise Him.